டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இப்போது விடுதலைப் போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நாம் ஏற்கனவே ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை விரிவாக பார்த்து முடித்து இருக்கிறோம். அதாவது அது மிக நீண்ட தலைப்பு, எனவே அதை 9 பகுதியாக பிரித்து பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அது அனைத்தும் டிஎன்பிசியால் பரிந்துரைக்கப்பட்ட பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டுள்ளது. எனவே அதிலிருந்து நிச்சயமாக பல கேள்விகள் நேரடியாக கேட்டு இருக்கிறார்கள். இனிவரும் தேர்வுகளிலும் கண்டிப்பாக கேட்பார்கள். எனவே மாணவர்கள் கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். இதுவும் மிகப்பெரிய தலைப்பு என்பதால் இதையும் சில பகுதிகளாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இவையெல்லாம் தமிழ்நாடு வரலாறு என்ற பகுதியில் அடங்கியுள்ள தலைப்புகள். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு மாணவர்களே. இதிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் நேரடியாக அப்படியே கேட்டிருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பற்றி பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இவை ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இப்போது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பார்க்கலாம். புரட்சியாளர்களின் ஆழ்ந்த நாட்டுப்பற்று, அஞ்சாமை, தியாக மனப்பான்மை மக்களை எழுச்சி பெற செய்தது என்று சொன்னவர் பிபின் சந்திரா. அதாவது இந்த கூற்றை கொடுத்து யார் கூறியது என்று கேட்பார்கள். இதை கூறியவர் பிபின் சந்திரா. அதாவது புரட்சியாளர்களின் ஆழ்ந்த நாட்டுப்பற்று, அஞ்சாமை, தியாக மனப்பான்மை மக்களை எழுச்சி பெற செய்தது என்று சொன்னவர் பிபின் சந்திரா. அதாவது தற்போது விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பார்க்கிறோம். அதனுடைய முதல் தலைப்பாக காங்கிரஸ் தீவிரவாதிகள். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1905 1919 வரை காங்கிரஸ் தீவிரவாதிகளின் செல்வாக்கு மேலோங்கி இருந்தது. வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் அவர்களை அடையாளம் காட்டியது. அரவிந்த கோஷ் தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். முக்கியத்துவமான வரிகள் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், இதில் வருகிற ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏனென்றால் அந்த வரிகளை அப்படியே டிஎன்பிசி தேர்வுகளில் கேள்வியாக கேட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது அரவிந்த கோஷ் தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். அதாவது டிஎன்பிசி தேர்வில் எப்படி கேட்பார்கள் என்று பார்த்தால், தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்று 4 ஆப்ஷன் கொடுப்பார்கள். அதுக்கான விடை அரவிந்த கோஷ். அடுத்து பார்க்கலாம். சூரத் காங்கிரஸ் பிளவுக்கு பின் திலகர் தீவிரவாதிகளின் தன்னிகரற்ற தலைவராக திகழ்ந்தார். வன்முறை வழியில் சென்ற பயங்கரவாதிகள் துப்பாக்கி தத்துவத்தில் நம்பிக்கை வைத்து இரகசிய அமைப்புகளை ஏற்படுத்தி
இந்தியாவை பிரிட்டிஷாரின் பிடியில் இருந்து விடுவிக்க இந்தியாவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் முயற்சிகளை மேற்கொண்டனர். தீவிரவாதமும் பயங்கரவாதமும் விடுதலை இயக்கத்துக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தன. அடுத்த தலைப்பு, போராட்ட புரட்சியாளர்கள். முதல் உலகப் போரின் போது இந்திய இராணுவம் ஐரோப்பிய போர்க்களங்களுக்கு அனுப்பப்பட்டது. அதை வாய்ப்பாக கொண்ட கதார் இயக்கத்தினர் இந்தியாவில் ஆயுத புரட்சி செய்ய திட்டமிட்டனர். ஆனால் அத்திட்டம் முறியடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பலர் தூக்கிலிடப்பட்டனர். பலர் தப்பிச் சென்றனர். சிறைக்கு வெளியே இருந்த பயங்கரவாத புரட்சியாளர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒத்துழைத்தனர். பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் செயல்படுவதற்கான சமூக சூழ்நிலையை உருவாக்கும் நோக்கத்துடன் 1920ஆம் ஆண்டு துவக்கத்தில் பெரும்பான்மை புரட்சியாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தனர். இவர்கள் புரட்சி இயக்கத்தை துவங்க தீர்மானித்தனர். அடுத்து, இந்துஸ்தான் குடியரசு சங்கம் 1924. சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட புரட்சி பயங்கரவாதிகள் சச்சிதானந்தா சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில், ஜெகதீஷ் சாட்டர்ஜி ஆகியோரது தலைமையில் ஒன்று கூடினர். இவர்களுள் சன்யால் ராஜ்பிகாரி போஸுடன் சேர்ந்து வைசிராய் ஹார்டிஞ்சி பிரபு மீது குண்டு எறிந்து கொலை செய்ய முயற்சித்தனர். பின்னர் இவர் ராஜ்பிகாரி போஸ் வங்காளத்தை விட்டு பஞ்சாப் சென்று கதார் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு காரணமாக இருந்தவர். சன்யால் எழுதிய பந்தி ஜீவன் என்ற நூல் புரட்சி இயக்கத்துக்கு பாடப்புத்தகமாக பயன்பட்டது. மேற்கண்ட 3 புரட்சி தலைவர்களும் 1924 அக்டோபர் மாதம் கான்பூரில் கூடிய இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினர். இந்த அமைப்பின் நோக்கம் ஆயுத புரட்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றிவிட்டு அதற்கு பதில் ஐக்கிய இந்திய மாகாணங்களில் குடியரசு கூட்டாட்சியை ஏற்படுத்துவதாகும். இவர்கள் வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற ஜனநாயக கோட்பாட்டின்படி இந்திய ஐக்கிய குடியரசை ஏற்படுத்த முற்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்த தலைப்பு, ககோரி சதி வழக்கு 1925. இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தை ஏற்படுத்திய பின் ஆயுத புரட்சி பற்றிய பிரச்சாரம் செய்யவும், புரட்சி வீரர்களை தெரிவு செய்து பயிற்சி அளிக்கவும், ஆயுதங்களை பெறவும் திட்டமிட்டனர். இதற்கு ஏராளமாக பணம் தேவைப்பட்டது. ராம் பிரசாத் பிஸ்மில்லின் யோசனைப்படி புகைவண்டியில் கொண்டு செல்லப்பட்ட தபால் கருவூலத்தை கொள்ளையடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 1925 ஆகஸ்ட் 9ஆம் நாள் லக்னோ சகான்பூருக்கு இடையே ககோரி ரயில் நிலையத்தில் புகைவண்டியை நிறுத்தி கைத்துப்பாக்கியுடன் வண்டிக்குள் நுழைந்து கருவூலத்தை கொள்ளையடித்து சென்றனர். இத்துணிகர கொள்ளை ஆட்சியாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அரசாங்கம் ககோரி கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறையும் துப்பறியும் துறையும் முடுக்கிவிடப்பட்டது. 40 புரட்சியாளர்களை கைது செய்து அவர்கள் மீது சதி வழக்கு தொடரப்பட்டது. 250 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். 1927 ஏப்ரல் 7ஆம் நாள் வழக்கு முடிந்தது. அஷ்பாயுல்லா, பண்டிட் ராம் பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங், ராஜேந்திர லாகிரி ஆகியோருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. மன்மத் நாத் குப்தா போன்றோருக்கு 14 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ராஜேந்திரநாத் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டார். மேலும் 4 பேருக்கு வாழ்நாள் தண்டனை கொடுக்கப்பட்டு அந்தமானுக்கு அனுப்பப்பட்டனர். இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கம் 1928.
ககோரி சதி வழக்கு வட இந்தியாவில் புரட்சி பயங்கரவாத இயக்கத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. குடியரசு சங்கம் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. எனினும் ஐக்கிய மாகாணத்திலும் பஞ்சாபிலும் பல இளைஞர்கள் புரட்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டிருந்தனர். ஐக்கிய மாகாணத்தில் யபாஜாய் குமார் சின்ஹா, சிவவர்மா, ஜெய்தேவ் கபூர் போன்றவர்கள் வன்முறை கிளர்ச்சியில் தீவிரப்பட்டு கொண்டிருந்தனர். அதேபோன்று பஞ்சாபில் பகத்சிங், சுகதேவ், பகவதி சரண் ஓரா போன்ற இளைஞர்கள் ஆயுத புரட்சிக்கு தயாராக இருந்தனர். அத்தகைய இளைஞர்கள் சோசலிச சித்தாந்தத்தால் பெரிதும் கவரப்பட்டிருந்தனர். புரட்சியாளர்கள் ககோரி சதி வழக்கிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாய் இருந்த சந்திரசேகர் ஆசாத்தின் தலைமையில் ஒன்று சேர்ந்தனர். இவர்கள் அனைவரும் 1928 செப்டம்பர் 9, 10 தேதிகளில் பெரோஷா கோட்லா மைதானத்தில் ஒன்று கூடி கூட்டு தலைமையின் கீழ் சோசலிசத்தை லட்சியமாக கொண்டு இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தை புதுப்பித்து மறுசீரமைத்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் சங்கம் அமைத்தனர். இச்சங்கத்தை புரட்சி இராணுவமாக கருதி செயல்பட்டனர். இப்புரட்சியாளர்கள் தனி மனிதர்களை கொலை செய்வதை தவிர்த்து மக்கள் ஒத்துழைப்போடு இந்திய சோசலிஸ்ட் குடியரசை ஏற்படுத்துவதில் குறியாக இருந்தனர். ஜாதியை துறந்தவர்கள்தான் புதிதாக துவக்கப்பட்ட இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஆசாத், ஜெயகோபால் போன்றோர் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கத்தின் பிரதான பங்கேற்றனர். இந்தியாவில் புரட்சி இயக்கம் சூடுபிடிக்க துவங்கியது. அதற்கடுத்து சாண்டர்ஸ் கொலை 1928. சைமன் புறக்கணிப்பு இயக்கம் புரட்சியாளர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தது. அவர்கள் விடுதலை போராட்டத்து புரட்சி பரிமாணத்தை கொடுத்தனர். சைமன் கமிஷனுக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தின் போது 1928 அக்டோபர் 30 பஞ்சாப் லாகூரில் லாலா லஜபதி ராயின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீஸ் உயர் அதிகாரி ஜே.ஏ. ஸ்காட் உத்தரவின் பேரில் ஜே.பி. சாண்டர்ஸ் என்ற போலீஸ் அதிகாரி தடையை மீறிய லாலா லஜபதி ராயை தலையிலும் மார்பிலும் லத்தியால் பலமாக தாக்கினார். படுகாயமுற்ற பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லஜபதி ராய் அன்று மாலையே நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். தன் குடிமக்களையே காட்டுத்தனமாக தாக்கும் அரசாங்கத்தை நாகரிகமான அரசாங்கம் என்று கூற முடியாது. அத்தகைய அரசாங்கம் நீண்ட நாள் நீடிக்காது என்று எச்சரித்தார். காயமுற்ற லஜபதி ராய் 1928 நவம்பர் 17 உயிர் நீத்தார். சந்திரசேகர ஆசாத், பகத்சிங், ராஜகுரு ஆகியோர் தடியடி தாக்குதலுக்கு உத்தரவு கொடுத்த உயர் போலீஸ் அதிகாரி ஜே.ஏ. ஸ்காட்டை கொல்ல திட்டமிட்டனர். லாகூரில் ஸ்காட் தப்பிவிட போலீஸ் துறை மேலாளர் ஜே.பி. சாண்டர்ஸ் கொலை செய்யப்பட்டார். லாகூர் சதி வழக்கில் கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீச்சு 1929. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கத்தினர் மக்கள் விரோதம் மற்றும் அநீதியின் சின்னமாக திகழ்ந்த சட்டமன்றத்தை வெடிகுண்டு வீசி தாக்க திட்டமிட்டனர். 1929 ஏப்ரல் 8 பொது பாதுகாப்பு மசோதா, வர்த்தக வழக்குகள் மசோதா ஆகிய இரு அடக்குமுறை மசோதாக்களும் மத்திய சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வர இருந்தன. அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளை ஒருமித்த எதிர்ப்பையும் மீறி அந்த மசோதாக்களை நிறைவேற்ற தீர்மானித்தது. அதை எதிர்த்து பகத்சிங்கும் பி.கே. தத்தும் சட்டமன்றத்துக்குள் நுழைந்து குண்டுகளை வீசினர். செவிடர்களுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே குண்டு வீசப்பட்டதாக துண்டு பிரசுரங்கள் தெரிவித்தன. பகத்சிங்கும் தத்தும் கைது செய்யப்பட்டனர். சட்டமன்ற வெடிகுண்டு
வெடிப்பு வழக்கு 1929. 1929 ஜூன் 4ஆம் நாள் பகத்சிங், தத்தா, சுகதேவ், ராஜகுரு, பதுகேஷ்வர் தத் உள்ளிட்ட பல புரட்சியாளர்கள் மீது சதி குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டது. வழக்கு நடைபெற்ற ஒவ்வொரு நாளும் இவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத் அல்லது ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கமிட்டவாறு நீதிமன்றத்துக்குள் நுழைந்தனர். வழக்கு விசாரணை விவரங்களும் அஞ்சா நெஞ்சர் பகத்சிங் விசாரணையை எதிர்கொண்டதையும் பத்திரிகைகள் விரிவாக வெளியிட்டன. இவர்கள் வாக்குமூலத்தை வாய்ப்பாக கொண்டு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கத்தின் நோக்கத்தையும் நடவடிக்கைகளையும் பற்றி பேசினர். இப்புரட்சியாளர்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த விரிவான வாக்குமூலம் மக்களிடையே புரட்சி கனலை தூண்டியது. சட்டமன்ற வெடிகுண்டு வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டோர் அனைவரும் கொடூரமாக நடத்தப்பட்டனர். புரட்சியாளர்கள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டுமையன்றி கொலை குற்றவாளிகளாக கருதப்படக்கூடாது என்று கூறி யதீந்திரநாத் தாஸ் சாகும் வரை உண்ணாவிரதம் துவங்கினார். உண்ணாவிரதம் ஆரம்பித்து 64ஆம் நாள் உயிர் தியாகம் செய்தார். அவரது தியாகம் மக்களின் உணர்ச்சியை தூண்டிவிட்டது. நண்பர்களே, இது மிகப்பெரிய தலைப்பு. எனவே அதை 2 பகுதியாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போதுதான் உங்களால் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.